காமன் டெஸ்க் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் ஜெயிச்சுமே முதலமைச்சர் ஆக முடியல. இதுக்கு கவர்னர் தான் தடையா இருக்காருன்னு மக்கள் பெருவாரியோர் நினைக்கிறாங்க. நம்மிடையே வழக்கறிஞர் ஐயா நாராயணன் இருக்கிறாரு. இதற்கான இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஐயா? அதாவதுங்க, பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்சியை வாங்கியிருக்கிற கட்சியை தான் கவர்னர் அழைக்கணும், அழைப்பாரு, மரபு அதுதான். ஆனா இது சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. பொம்மை கேஸ் மற்றவங்களுடைய கேஸுகள் எல்லாம் உதாரணமாக நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனா இந்த வழக்குல மட்டும் என்ன இருக்குன்னா, இவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த கடிதத்துல அறுதி பெரும்பான்மை எனக்கு இருக்கிறது, என்னை அழையுங்கள்னு கொடுத்திருந்தாருன்னா பேச்சே இல்லை. ஆனா காங்கிரசுடன் சேர்ந்து எனக்கு 112 சீட்டுகள் 107 பிளஸ் 5 தானே இல்லையா, இந்த ஒரு சீட்டு மாறுங்க. அப்படி இருக்கு, காங்கிரஸோட சப்போர்ட் எனக்கு இருக்கு, எனக்கு நீங்க என்ன அழையுங்கன்னு கொடுத்தா அப்போ என்ன கணக்கு வருது? 118 வேணுங்கிற கணக்கு தானே வருது. அப்போ மீதியும் கூட நான் உங்களுக்கு அழைக்கிறேன்னு கவர்னர் சொல்றாரு. இப்போ ஒருவேளை இந்த வழக்கை அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கலாம். அல்லது அதை எடுத்துட்டு போகும்போது வழக்கு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? இந்த லெட்டர் காமிச்சு கவர்னர் தன்னை காத்து கொள்ளுவார் இல்லையா? சட்ட ரீதியாக நம்ம சொல்ல வேண்டும். அந்த கணக்கு நம்ம பார்க்கும்போது கவர்னர் செய்தது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு 116 தொகுதிகள் கிடைச்சாச்சு. மீதமுள்ள 2 தொகுதி விசிகே தோல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைப்பாரா? அப்படி கூட்டணி வச்சா என்ன மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் விதிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அருமையான கேள்வி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட், இடது வலது எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எஞ்சி இருப்பது திருமாவளவன் மட்டும்தான். இவருக்கு 2 சீட் இருக்கு. சோ இவங்க சப்போர்ட் கொடுப்பதற்கு அவங்க ஒரு டிமாண்ட் அதிகமாக வைக்கலாம். என்னன்னா எப்படின்னா, இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெபுட்டி சிஎம் வேணும்னு கேட்கிறாங்க. திருச்சியில் அந்த தொகுதியில விஜய் வேண்டாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய தொகுதியில இவங்க தான் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. எஸ்சி பட்டியலுக்கு அவங்களுக்கு வெல்ஃபேர் மெசேஜஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதுல இந்த முதல்ல வச்சிருக்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா, டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது கோரிக்கை, இத விஜய் ஏற்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. யாருமே ஏற்க மாட்டாங்க. 2 தொகுதியை வச்சுக்கிட்டு டெபுட்டி சிஎம் அப்படின்னா அது அர்த்தமே இல்லாம தான் இருக்கு. மற்றதெல்லாம் கூட ஒரு நியாயப்படுத்தலாம், நியாயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை இந்த நேரத்துல அவங்க அதை வாங்கிக்கலாங்களாம். பட் அதுக்காக டெபுட்டி சிஎம் அப்படின்னா அது ஏற்க மாட்டாரு. அப்போ அவங்க ஏற்க மாட்டாருங்கிறது ஒரு இது. அப்போ விஜய் என்ன சொல்லுவாரு, ஐயுஎம்எல் கட்சி இப்ப மத சார்பற்ற கட்சிகளோட நான் கூட்டுக் கொள்ள வைக்க மாட்டேன்னு சொன்னவரு, இப்போ ஐயுஎம்எல் கிட்ட ஆதரவு கேட்கும் போது அப்ப மத சார்பின்மை இல்லையா? இத பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ இவர் என்ன பண்ணலாம், என்டிஏக்கே போய் கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லுவாங்களே, புலி பசித்தாலும் புல்லை தேங்காதுங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ புல்லா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமா அடுத்த இப்ப சிஎம் டெபுட்டி சிஎம் ஒத்துக்கிட்டா அது வேற விஷயம். அது மாட்டாங்க, நிச்சயமா மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்டிஏ கட்சியில ஏடிஎம்கேக்கு ஆதரவு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நயனார் நாகேந்திரன் கிளியரா சொல்லியிருக்காரு, நாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டோம், நாங்க யாருக்கும் பண்ண மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, வெற்றி ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணுல அவருக்கு இவர் டெபுட்டி சிஎம் ஒத்துன்னு இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இவங்க வருவாங்க, எங்களோட ஆட்சி மூலம் நாங்க இதை சாதிப்போங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ முன்னால சொல்லக்கூடியதற்கு சாத்தியம் இல்லை. அப்போ 2வதா சொல்லக்கூடியது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 2 வாய்ப்புகள் தான். ஒண்ணுல டெபுட்டி சிஎம் கோரிக்கை அவர் விட்டுருக்கணும்,
இல்லை ஏற்றிருக்கணும் அதனால வரலாம், இல்லை என்றால் என்டிஏ கட்சியை வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்து அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு 2 அண்டர்ஸ்டாண்டிங்ல விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரிகிறது. காமராஜர் ஐயா காலத்துக்கு பிறகு அறிஞர் அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா அம்மையார், ஸ்டாலின் அவர்கள் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சி செஞ்ச நிலையில 60 ஆண்டு காலமா ஒருத்தர் புதுசா வந்து இந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு முதலமைச்சர் ஆக போறாருங்கும் போது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லும் போது எம்ஜிஆர் விட்டுட்டீங்க, கவனிச்சீங்களா? ஏன்னா அது தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை எப்படி இவரு கூட கம்பேர் பண்றதுங்கிறதும் ஒரு இது இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சார் நல்லா யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்களுடைய டைம் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அடுத்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாஸ்டா வருது. அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறைகள் ஒரு 90s 95 அதுல இருந்து சினிமா பாக்குறவங்க இவங்க எல்லாமே வந்து தன்னுடைய லட்சிய நாயகனாக விஜய் தான் வச்சிருக்காங்க. அதான் அந்த தேர்தலினுடைய பிரதிபலிப்பு. எப்படி அவங்க எம்ஜிஆர் வச்சிருந்தாங்களோ, இப்போ எம்ஜிஆர் மேல எவ்வளவு அக்கறை இருந்து எவ்வளவு அன்பு இருந்து அவரை எப்படி இவர் நமக்கு காப்பாற்றுவார், இவர் நம்மளை வழி நடத்தி செல்லுவார் அப்படின்னு வைத்திருந்தார்களோ அதனுடைய மாறி ஒரு அமைப்பு இப்போ தெரியுது. இந்த எலெக்ஷன்ல நல்லாவே தான் தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது இது அவர்கள் தோத்தாருன்னு சொல்றதை விட இவங்க ஜெயிச்சுட்டாருங்கிறது ஒரு சொல்லுவது ஏதுவாக இருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஊழல் அதிகமாயிடுது. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஊழல்னா அப்புறம் என்னத்த இருக்கு அதுல ஒண்ணும், அதனால அது சொல்ல முடியாது. இன்னொன்னு ஸ்கூல்ல எல்லாம் கூட கஞ்சா எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் வந்துருச்சு தகவல்கள். காலேஜ் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு சில ஆம்பளைகள்னா குடிச்சு படுத்துடுறாங்க, பெண் பிள்ளைகள்னா டிவியில படுத்துக்கிறாங்க, டிவியே பார்த்துட்டு அம்மாவுக்கு இது பண்றது இல்லை. அப்படி விட்டா இன்னும் சிலவர் செல்போன்லயே பண்ணிட்டு. ஸோ ஒரு அடிக்ஷன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால இதனுடைய பிரதிபலன் இதோட என்ன ஆகுதுன்னா, இது பிடிக்காம ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சி சரியில்லை என்கின்ற மனோபக்கமும் மக்கள் வளர்த்து கொண்டார்கள். அதனால விஜய் பக்கத்துல யாரதான் கிடைக்கும், யாராவது நமக்கு விடிவெள்ளி இல்லையா என்று பார்க்கும்போது இருக்கிறாரு, இவங்களுக்கு தான் போதும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாரும் விஜய் பேர்ல அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறதாக தெரிகிறது. அவர் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன். சரிங்க சார். இப்போ சிங்கார சென்னை, மெட்ரோ சென்னை, நமக்கு நாமே திட்டம்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்துமே 30 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி தன்னோட சொந்த தொகுதி குளத்தூர்ல அவருக்கு பூத் ஏஜென்டா இருந்தவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு. இது என்ன மனநிலை குறிக்குதுங்க ஐயா? இல்ல நீங்க அவர் மட்டும் தோக்கல, அந்த இடத்துல மெட்ராஸ் பூரா இருக்கிற வேவ் அதிகம், அது நீங்க பாராட்டணும். சேப்பாக்குங்கிற ஒரு சின்ன தொகுதியால் அவர் ஜெயிக்கிறது வேற விஷயம். மெட்ராஸ்லயே அவங்க கோட்டையாக இருக்கக்கூடிய இடம் அது. அதுல வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக போகுது. அந்த எஸ்ஐடி ஃபேக்டர்ஸ்ல நிறைய ஓட்டு வெளியில போனது முக்கியமான காரணம். அந்த இடத்துல இவர் நின்று இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் அங்க நின்னதே, அந்த இடத்துல நின்னதே தப்பு. ஏன்னா ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஓட்டு அந்த எஸ்ஐடியில வெளியில போகும்போது அந்த இடத்துல தான் ஒரு யார் கொடுத்த தெரியுமோ தெரியல, அப்படி அங்க அதை விட இங்க எத்தனையோ தொகுதிகள் இருக்கு திமுக கண்ண மூடிட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா ஒரு தலைமை இல்லையா, அப்போ அவர் எங்க நிக்கிறாருங்கிறதுக்கு 1க்கு 10 தடவை யோசிச்சு செய்ய முடியாது அந்த காரியங்களை. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தவறிட்டாங்க டிஎம்கேங்கிறது தான் தோணுது. ஏன்னா அவங்க அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. டிஎம்கேல நல்லா யோசிச்சு செய்யக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபிளா அங்க ஆயிருக்கு குளத்தூர்ல, இல்லைன்னா அவர் துவைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனா இந்த இடத்துல நின்னதே அவரோட செஞ்ச அரசியல் சாணக்கியத்தனம் அல்லன்னு எனக்கு தோணுது. இப்போ விஜய் திருமாவளவன் நம்பி இருக்காரு. சப்போஸ் இப்ப அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண முடியாம போயிடும். அப்போ தமிழகத்துல அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும்? ஜனாதிபதி ஆட்சி வருமா? என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவரும்? திருமாவளவன்
சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்து வந்து விஜய் வந்து வேற வழி இல்லை, என்ன ஏடிஎம் கேட்டு தான் கேட்டு பார்க்கணும். அவங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், இல்லை ஏதோ ஒரு செங்கோட்டையன் அவரெல்லாம் வச்சு ஏதாவது பேசி ஏதாவது நல்ல முயற்சி செய்யலாம். அதில் வெற்றி அடைந்தாரு என்றால் அவருக்கு பின்ன பிரச்சனையே இல்லை, கம்ப்ளீட் சப்போர்ட் வந்துடும், நல்லபடியா ஆட்சி அமைக்கலாம். ஆனா அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எதையா சொல்லிட்டு இருந்ததுன்னா அப்போ தான் பிரச்சனை வரும். யார் யாருக்கும் கொடுக்காத சூழ்நிலையில ஒரு ஸ்டேஜ்ல கவர்னர் ஆட்சி வரதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகத்தான் தெரிகிறது. இப்போ கவர்னர் ஆட்சி வந்தா என்ன மாற்றங்கள் எல்லாம் நடைபெறும்? கவர்னர் ஆட்சினா அது பின்ன பிஜேபி ஆட்சி வருதான், சந்தேகமே இல்லை. அவங்க பிஜேபி ஆட்சி வரும்பொழுது உங்களுக்கு நிறைய சட்டங்கள் பாஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கும் மற்ற கட்சிகள். அதிலிருந்து அவர்கள் பிஜேபி இது பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துடும். ஆனா அப்படியே பார்த்தாலும் கூட உங்களுக்கு அடுத்த முறை கவர்னர் எலெக்ஷன் வச்சுதானே ஆகணும். அப்படி எலெக்ஷன் வச்சுன்னா 200க்கு மேல விஜய் எடுத்துருவார், அது சந்தேகம் மேல. மற்ற கட்சிகளே இருக்காது, டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா இந்த சிங்கிள் டிஜிட் போயிடும், அது அது மேல செய்ய மாட்டாங்க சார். எனதருமை சொந்தங்களே, ரத்தக்கொடி பந்தங்களேன்னு சீமான் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் பேசுறாரு, மக்களுக்கான போராட்டத்துல எல்லாத்தையும் கலந்துக்கிறாரு. இருந்துமே போன முறை 8% ஓட்டுகளை பெற்றாரு. இந்த முறை அப்படியே ஆப்போசிட்டா 4%க்கு கீழே கம்மியாயிருச்சு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? சீமான் ஒரு நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆள், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, தமிழர்களுடைய உரிமையை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய நபர். பெண்களுக்கு பாதி பாதி இது சீட் கொடுத்திருக்காரு. எல்லா கட்சிக்காரங்க எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அவர் சமமாக பங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு, கேள்விப்பட்டேன். சோ இப்படி இத்தனைதான் என்னதான் நல்லது செஞ்சாலும் அது நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஏதாவது ஒரு டாப் என்ன பெரிய பெரிய ஆட்கள் அரசியலுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும், அவங்க என்னதான் அவங்களுடைய பின்புலம் இருந்தாலும் ஒரு மாய தோற்றத்துக்கு முன்னால இதெல்லாம் எடுபடுறதில்லை. இப்போ விஜய் வந்து அவருக்கு இவ்வளவு ஓட்டு, இவர் அவரு எல்லாருடைய ஓட்டையும் தான் எடுத்திருக்காரு. அவர் திமுக ஓட்டு மட்டும் அவர் எடுக்கல, சீமானோட சைட்ல இருந்து எடுத்திருக்காரு. ஏடிஎம்கேவோட ஓட்டு வருது, டிஎம்கேவோட ஓட்டு வருது, காங்கிரஸோட ஓட்டு வருது. இப்ப எல்லாத்தினோட ஓட்டையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரா போட்டு ஆக்டோபஸ் மாதிரி எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் மாய வலையில தான் இருக்காங்க.